ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதி. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். பகற்காலம் அது கிரியை செய்யக்கூடிய காலம், இடராமல் நடக்கக்கூடிய காலம். ஆனால் ராக்காலம் அது வெளிச்சம் இல்லாமையினாலே தேவனுக்கேற்ற கிரியை செய்யக்கூடாமல் இடறி விழக்கூடிய காலம். அது கர்த்தருக்கென்று கிரியை செய்ய முடியாத, உழைக்க முடியாத காலம். இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத, வெளியரங்கமாக எதையும் செய்ய முடியாத காலம். வேத வசனத்தை கற்றுக்கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத, போதிக்க முடியாத காலம். கடைசி காலம் அது வியாதிப்பட்ட காலம், பலவீனப்பட்டு பலம் குன்றி கிரியை செய்ய முடியாத வயோதிப காலம். அது உபத்திரவ காலம், எழும்பி பிரகாசிக்க முடியாத காலம், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடி வாசல்கள் அடைக்கப்பட்ட காலம். பகற்காலத்திலே நாம் செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம், கிரிகளையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும். கற்றுக்கொள்ளக்கூடிய, சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரக காலம். அன்றைக்கு எஸ்தர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டதுனால ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டது போல, இன்றைய நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஜனங்கள் சத்தியத்தை அறியாதபடி இங்கும் அங்கும் அலைமோதி கொண்டிருக்கிற வேளையிலே சத்தியத்தை அறிந்த நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காலம் இது. இருளும் அந்தகாரமும் பூமியை கவ்வி பிடிப்பதற்கு முன்பதாகவே நாம் கிரியை செய்ய வேண்டிய காலம். அந்த இருளுள்ள காலத்திலேயும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஒளி நம்மேல் உதிக்கும் போது அவருக்காக நாம் எழும்பி கிரியை செய்ய முடியும். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்வோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, அந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருவதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், சூரியனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பாததற்கு முன்னும், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரை தெரிந்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. தேவரீர் இந்த பகற்காலத்தில் எங்களுக்கு கொடுக்கிற கிருபையை நாங்கள் இழந்து போகாதபடி இந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.